ஓ ஜபுண்ணா வீட்டு ஃபுல்லாக கோழி சொல்லலாம்னா பண்ணுறது தெரியல. எனக்கு ஃபுல்லாக கை கல்லாம் அடிக்குது. ஏதோ வைத்தியம் சொல்லலாம்னா. என்னது கோழி பேனா? என்னடா சொல்கிறேன்? ஓ ஆமாண்ணா வீட்டு ஃபுல்லாக கோழி பெண்ணா என்ன பண்ணுறது தெரியலண்ணா. கிலோ கல்லாம் பூச்சி மருந்து வாங்கி போட்டேன். ஏதோ வைத்தியம் சொல்லலாம் ஜபுண்ணா. தம்பியா சூப்பரான ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணி பாரு. கூண்டில் கோழி பேனே இருக்காது. இந்த மருந்து நார்மல் மெடிக்கலும் கிடைக்கும், வெட்டினரி மெடிக்கலும் கிடைக்கும். 99 தான் இருக்கும் அந்த மருந்து. இதை வாங்கி ஒரு 5 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழி பேன் இருக்கிற கோழியாக இருந்தாலும் சரி, இல்லாத கோழியாக இருந்தாலும் சரி, எல்லா கோழியும் கழுத்து வரைக்கும் வாயில் போகாமல் கழுத்து வரைக்கும் முக்கிட்டு வேறு கூண்டில் போட்டு விடு. கோழி எந்த கோழி கூண்டில் இருந்தோ அந்த கோழியில் ஃபுல்லாக அந்த தண்ணி தொளிச்சு விட்டுரு. ஒரே நல்ல ரிசல்ட். எல்லா கோழி பேனும் செத்துறோம். சூப்பரான மருந்து வாங்கி ட்ரை பண்ணி பாரு. சூப்பராக இருக்கும். ஓ ஆமாண்ணா உடனே போகிற மெடிக்கல் ஷாப்பு இந்த மருந்து வாங்கி இப்போமே கோழிக்கு போகிறேண்ணா. இப்போமே எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேண்ணா. 3 hours later. ஓ ஏன்னா அப்படி பண்ணுற? டென்ஷன் ஆகுதுண்ணா எனக்கு. அந்த மருந்து வாங்கி கோழிக்கு போட்டேன். நல்லா கோழி செத்து போச்சுண்ணா. டேய் என்னடா பண்ணி தொலைஞ்ச? மருந்து என்னடா பண்ண சொல்கிறா? ஓ நீ சொன்ன தானே செஞ்சேன். வாயில் 1/2 டம்ளர் ஊற்றி விட்டேண்ணா. நான் சின்ன தெரியலண்ணா. கோழி எல்லாம் செத்து போச்சுண்ணா. டேய் வாயில் ஊற்றி விட்டேடி பைத்தியக்காரா. அது மருந்துடாது. வாயில் ஊற்றிட்டோ கோழிங்க செத்துறேன்டா. நான் கழுத்து வரைக்கும் தானே ஊற்ற சொன்னேன். அது வரைக்கும் வாயில் ஊற்றி விட்டேன். நீ என்ன பண்ண? மீதி இருக்கும் மருந்த நீயும் குடிச்சிட்டே செத்துரு. டெய்லி வரான் ஒன்று. எப்பா சட்டி உள்ள இருக்குது தவக்கல. நான் காலை விடும்போது பார்க்கல. எப்பா ஆசியா தான் இருப்போம் வேர்க்கல. ரத்தம் ஊத்தி நிக்குது பா மூக்குல. எப்பா சட்டி